ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா நடக்கின்றது. இதன் புராண கதையை பற்றி பார்ப்போம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பூவுலகில் மக்கள் தர்மத்தை கடைபிடித்து இறைவனுக்கு பயந்து தர்ம வழியில் வாழ்ந்தார்கள். இதனால் மரணமின்றி நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். தர்மதேவன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தார். ஒருமுறை தர்மதேவன் உலகை வலம் வந்தபோது ஒரு கயவன் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்யும் நோக்கில் அவளை துரத்தி கொண்டு ஓடுவதை காண்கின்றார். இதனால் கோபம் கொண்டு உடனே அக்கயவனை கொன்று விடுகிறார். இச்செய்தியை அறிந்த சிவபெருமான் தர்மராஜாவை அழைத்து, இனிமேல் மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு ஏற்றவாறு தண்டனை அளிக்குமாறும் இனி யமதர்மன் என்று அழைக்கப்படுவாய். மக்கள் உன்னை கண்டால் பயப்பட வேண்டும் என்பதால் உன் முகம் சற்று அகோரமாக இனி இருக்கட்டும் என்று வரம் அளித்து விடுகிறார். தன் முகம் அகோரமாக மாறியதால் மனம் வருந்திய யமதர்மன் தான் இனி கண் விழிக்கும் போது அழகிய முகம் கொண்ட தெய்வத்தை பார்த்து வணங்கிய பின்பு தான் தன் கடமைகளை செய்வேன் என்று விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய்கின்றார். யமதர்மனின் பக்தியில் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அழகிய முகத்தோடு அழகர் மலையில் யமதர்மனுக்கு காட்சி கொடுக்கின்றார். அழகர் மலையில் கோயில் கொண்டு காட்சி தருகின்றார். அகமகிழ்ந்த யமதர்மன் தினமும் அழகர் முகத்தில் கண் விழித்துவிட்டு தன் கடமைகளை ஆற்ற செல்கிறார் என்பது ஐதீகம். மக்களின் மனதை கொள்ளை கொண்ட கள்வன் என்பதால் கள்ளழகர் என்ற திருநாமத்தை பெறுகின்றார். மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு முதல் அடியில் மண்ணையும் 2வது அடியில் விண்ணையும் அளந்துவிட்டு 3வது அடியை மகாபலி தலையில் வைக்கின்றார். இதில் 2வது அடியில் விண்ணை அளக்கும் போது பிரம்மதேவர் விஷ்ணு பகவானின் பாதத்தை கண்டதும் அவரின் பாதத்திற்கு பாத பூஜை செய்கின்றார் தெய்வீக சக்தி வாய்ந்த நீரை கொண்டு. அப்போது சிறு துளி நீர் விஷ்ணுவின் கால் சிலம்பில் பட்டு தெரித்து அழகர் மலையில் விழுந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. நூபுர கங்கை என்று பெயர் பெறுகிறது. நூபுரம் என்றால் சிலம்பு என்று பொருள். நூபுர கங்கை நீர் சக்தி வாய்ந்த நீராக கருதப்படுகிறது. இன்றும் இந்த நீரினால் மட்டுமே அழகர் நீராடுவார். ஒருமுறை நூபுர கங்கையில் சுகபஸ் என்ற முனிவர் நீராடிக்கொண்டு கண்மூடி அழகரை நினைத்து தியானத்தில் மூழ்கி இருந்தார். அப்போது அங்கு வந்த துர்வாச முனிவர் சுகபஸ் முனிவர் தனக்கு மரியாதை கொடுக்காமல் நீரினுள் இருப்பதை கண்டு கோபம் கொண்டு நீ மண்டூகமாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். மண்டூகம் என்றார் தவளை என்று பொருள். கண்விழித்த சுகபஸ் முனிவர் துர்வாச முனிவரிடம் தன்னை மன்னித்து சாப விமோசனம் அளிக்குமாறு வேண்டுகிறார். சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதி அன்று சுந்தரராஜ பெருமாள் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார். மண்டூக முனிவராக அந்த ஆற்றில் அழகரை நினைத்து தவம் மேற்கொள்கிறார் முனிவர். தன் பக்தனுக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தன் பரிவாரங்களுடன் சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அழகர் ஆற்றில் இறங்குகின்றார். மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கின்றார்.
பிற்காலத்தில் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் என்ற மன்னன் பிரிந்து இருந்த சைவர்களையும் வைணவர்களையும் ஒன்றிணைக்கும் பொருட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவையும் ஒன்றாக இணைத்து பெருவிழாவாக கொண்டாட வைக்கின்றார். மக்களை ஒன்றிணைத்து சித்திரை திருவிழாவாக கொண்டாட வைத்தார் மன்னர். மக்கள் ஒன்றிணைந்து சித்திரை திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இன்றும் மதபேதமின்றி சித்திரை திருவிழா மதுரை மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.